மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தளபதி விஜய். விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே தளபதி. தளபதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தளபதி. டே ரொம்ப பிடிக்கும்னு ஒன்றும் இல்லை, இப்போ அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு வெல்கம் பண்ணுறோம். தளபதிக்கு வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமா விட்டுட்டு முழுசுமா அரசியலுக்கு வர மக்களுக்காக எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். இந்த உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? எனக்கு பிடிச்ச படம் வந்து வாரிசு. ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே மிஸ்டர் விஜய். எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது உங்களோட ஆட்டிடியூட் தான். உங்களோட அந்த சாஃப்ட்னஸ் அண்ட் காம்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாள் தளபதிக்கு வாழ்த்து நான் முக்கியமாக சொல்லிடுறேன். தளபதி ஏன் பிடிக்கும்னா, இத்தனை வருஷம் யார் யாரும் ஆண்டுட்டாங்க தமிழ்நாடு. இந்த வருஷம் இவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவர் நல்லது செய்வார் நாங்கள் நம்புகிறோம். நம்பத்தோடு அவர் வந்தால் நல்லது நடக்கும்னு நாங்கள் தமிழ்நாட்டில் நம்புகிறோம். தளபதி விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். என்ன காரணத்தினால உங்களுக்கு தளபதி ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலி நான் ஒரு டிஎம்கே தான். இப்போ நான் தாவேக்கால வந்தது காரணம்னா அங்கே இருக்க கொள்கை பிடிக்கல, அதனால நான் தாவேக்காக வந்தேன். சரி, இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் அரசியலில் வெற்றி பெறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்புகள் இருக்குது. தளபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள்கிட்ட தளபதியை ரொம்ப பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் நல்லது செய்வார். இல்லை, அதாவது குவாலிட்டின்னா நல்லது பண்ணுவாருங்க தாண்டிட்டு இப்போ அரசியலுக்குலாம் வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என் தளபதி தான் ரொம்ப பிடிக்கும்னா என்ன சொல்லுவீங்க? கல்வி. படம் இல்லை. ஏதாவது காரணம் இருக்குதா? காரணம் நல்லது அடிப்பான். அவன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவனும் அடிக்க முடியாது. இந்த படத்தில் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. நெக்ஸ்ட் சிஎம்ஏ வர வாய்ப்பு இருக்குது. விஜய் படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் சொல்ல போனால் டபுள் ஆக்ஷன் வச்சு விஜய் வந்துல்ல, அவங்க பையன் புலியில் தளபதி இப்போ மெர்சலா மாஸ் நல்ல படம் தான். மாஸ் நல்ல படம். பிகிலு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல படம் தான். டப்புன்னு ஞாபகம் வர ஒரு படம்னா வேட்டைக்காரன். அவர் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறாரு. நானே விஜய் கட்சி தானா, தளபதி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பிடிக்கும். தனுஷ் ரசிகர், ஆனால் விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் ரொம்ப பிடிக்கும். ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியுது. 26 கண்டிப்பாக வெற்றி தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் விஜய் கிட்ட? பிடிச்ச படம் குஷி. ரொம்ப பிடிச்சதுன்னா அவருடைய டான்ஸ். என்ன படம் பிடிக்கும்? அவரோட படம் எனக்கு லியோ ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக பிடிக்கும். விஜய்கிட்ட தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவரோட கேரக்டர் நம்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ சினிமாலேருந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. இந்த படத்தில் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்? ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்திருக்காரு. பார்ப்போம் 2026 அவருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம்.